ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு விலாக்ல நாங்க ட்ரிப் போனப்போ எடுத்த இந்த வீடியோ, ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பண்ண கிளீனிங் அண்ட் ட்ரிப்போட பட்ஜெட் நீங்க நெறைய பேர் கேட்டிருந்ததும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒர்க்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நாளா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. லைட்டா ஃபீவர் இருக்கிற மாரி இருந்தது. பட் இப்போ வந்து சரியாயிடுச்சு. அதனால வீட்ல நெறைய கிளீனிங் வேலை பெண்டிங் ஆயிடுச்சு. எப்பவும் நம்ம ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா, வீட்ல வேலையெல்லாம் கொஞ்சம் நெறைய தான் இருக்கும். ஆனா சுத்தமா எதுவும் 2 நாளா பண்ண முடியல. இன்னைக்கு தான் காலையில மிஷின்ல துணியெல்லாம் போட்டேன். கொண்டுட்டு போன லக்கேஜ் பேக் கூட இன்னும் எடுத்து வைக்காம தான் இருக்கு. அத வெயில்ல காலையிலே காய வச்சிருந்தேன். இப்போ லாஃப்ட்ல எடுத்து வைக்கணும். பாப்பாக்கு ஹால்ல உட்காந்து விளையாடுறது பிடிக்கலையா, இங்க டைனிங் டேபிள்ல தான் உட்காந்து விளையாடுவேன்னா, அவளோட கிச்சன் செட்ட அது மேல வச்சு, அவளோட பொம்மையெல்லாம் வச்சு அது கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா. நான் அதுக்குள்ள இந்த பேக் எக்ஸ்ட்ராவா 2, 3 பேக் எல்லாம் லாஃப்ட்ல இருந்து எடுத்திருந்தேன். அன்னைக்கு ஊருக்கு போறப்போ, இந்த எல்லா பேக்கும் ஒரே பேக்குக்குள்ள போற மாதிரி இருக்காது. கொஞ்சம் தனியா வைக்கிற மாரி தான் இருக்கும். உள்ள போற ஒரு பேக் மட்டும் வச்சுட்டு, மத்ததெல்லாம் வந்து தனியா வச்சுட்டேன். பெட்ரூம்ல இருக்கிற லாஃப்ட்ல தான் இந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா பெட்ரூம் லாஃப்ட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்காக ஒரு ஓரமா எப்பவும் இடம் விட்டு வச்சிருப்பேன். அது மேல எடுத்து வச்சாச்சு. இனி இருக்கிற ஒரு பெரிய வேலையே இந்த கிச்சன் கிளீனிங் தான். ஏன்னா பாத்திரம் 1 கூட 2 நாளா வாஷ் பண்ணல. எல்லாம் போட்டது போட்டபடி அப்படியே இருக்கு. என் ஹஸ்பண்ட் அப்பப்போ கொஞ்சம் சமைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு குழம்பெல்லாம் ரொம்ப வைக்க தெரியாது. மத்தபடி ரைஸ் வச்சுருவாங்க. ஆம்லேட்டு, காய் போட்டு கூட்டு, ஜூஸு இதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. அதனால எனக்கும் பாப்பாவுக்கும் அப்பப்போ செஞ்சு குடுத்துருந்தாங்க. இப்போ கிச்சன் பார்க்க எவ்வளவோ மெஸ்ஸியா இருக்குல்ல. ஆனா ஒரு 1 மணி நேரத்திலேயே கிளீன் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா பாத்திரமும் இதுல கிடக்கிறது ஃபுல்லா வாஷ் பண்ண வேண்டியது தான். எடுத்து சிங்க்ல போட்டுட்டாலே கிச்சன் கிளீன் ஆன மாதிரி ஆயிடும். நான் இங்க இந்த கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள பாப்பா ஹால்ல திவான் செட்ல இருக்கிற அந்த பில்லோ, குஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவளுக்கு வீடு கட்டிட்டு இருக்காளாம். ஆ, உன் வீடா? அழகா இருக்கே. இது என்ன எத்தனை ரூம் இருக்கு உங்க வீட்ல? 7 ரூம் இருக்கோ? பெரிய வீடா? சூப்பரா இருக்கு. சரி, வீட்ல விளையாடு. சுத்தி காமிங்க. எது ஹால் உங்க வீட்ல? இதுவா? ஓகே. பெட்ரூம், கிச்சன், குக்கிங் பண்றியா? பாப்பாக்கு ஒரு 2 வயசு இருக்கிறப்போ, அந்த ஏஜ்ல இருந்து இன்ன வரைக்கும் இந்த கேம் அப்பப்போ விளையாடிட்டு தான் இருக்கா. இப்போ கிச்சன்ல பாத்திரத்த எல்லாத்தையும் எடுத்து சிங்க்ல போட்டுட்டேன். சிங்கே ஃபுல் ஆயிடுச்சு. கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் 1, 2 பேக் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாம அப்படியே இருந்தது. அது எல்லாத்தையும் அந்த கிராசரி போட்டு வைக்கிற அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல போட்டுட்டு, இப்போ கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லா வந்து தொடச்சு எடுக்கணும். இன்னைக்கு சோப் போட்டெல்லாம் கிளீன் பண்ணல. அது பண்ணா வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து நகட்டுற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு சும்மா ஒரு ஈர துணி வச்சு தொடச்சு மட்டும் எடுத்துட்டு போறேன். இன்னொரு நாள் ஃபுல்லா கிளீன் பண்ணணும். இன்னைக்கு நைட் எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வராங்க. இன்னும் ஒரு 2 நாளைக்கு இங்க ஸ்டே பண்ணுவாங்க. அதனால அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இல்ல அவங்க வந்துட்டாங்கன்னா, அததான் போட்டு முதல்ல செய்வாங்க. அவங்கள போட்டு கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு நம்மளே செஞ்சிடலான்னு கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அம்மா இங்க வந்துட்டாங்கன்னா, பாப்பா ரொம்ப ஜாலியா இருப்பா. அவள தான் கையிலேயே பிடிக்க முடியாது. அப்பப்போ ஆச்சிய கூட்டிட்டு கடைக்கு போறது, இல்ல பக்கத்துல கோவிலுக்கு போறதுன்னு மேடம் ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. இன்னைக்கு கிச்சன் மேட் எல்லாம் காலையிலேயே வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். மத்த ரூம்ல எல்லாம் எதுவும் எடுக்கல. கிச்சன் மட்டும் தான். நல்லா காஞ்சுட்டு. அதனால அதுவும் கிச்சன்ல எடுத்து போட்டுட்டு, அப்புறமா எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த கிளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. அப்புறமா டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அம்மா வீட்டுக்கு போறதுக்காக நான் ஒரு 5 மணிக்கு மேல அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன். நம்மள நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ்ல பிம்பிள் வர்றது. இது அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ்னால கூட வரலாம். ஒரு பிம்பிள் வந்துடுச்சுன்னா, அடுத்தடுத்து திருப்பி நெறைய பிம்பிள்ஸும் வர ஆரம்பிச்சுரும். ஆல்ரெடி இருக்கிற பிம்பிள்ஸ குறைக்கிறதுக்கும், புதுசா பிம்பிள்ஸ் எதுவும் வராம பாத்துக்கிறதுக்கும், நியூ பெஸ்ட் எவர் ஃபார்ம் ஆஃப் ஹிமாலயா பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ் ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் வாஷ்ல வெறும் நீம் மட்டும் இல்ல, இப்போ நீம் ட்ரீல இருக்கிற ஒரு 5 பொருள் சேர்த்திருக்காங்க. யங் லீவ்ஸ், மெச்சூர் லீவ்ஸ், நீம் ஸ்டெம், ஃப்ளவர், ஃப்ரூட் இதெல்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குன்னா, இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வெறும் 5 நாள்ல அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிரும்னு கிளினிக்கலி ப்ரூவன் ஆகியிருக்கு. இதே மாதிரி ஃபேஸ்ல திருப்பி பிம்பிள்ஸ் வராம இருக்கணும் கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது சோப் ஃப்ரீ, பிஹெச் லெவலும் நம்மளோட ஸ்கின்க்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்கின் எப்பவும் நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஸ்கின் நல்லா கிளியரா, ஹெல்தியா இருக்கு. இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் தான் என்னோட ஃபேவரட்டாவும் ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த நியூ பெஸ்ட் எவர் ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி கிளியர் ஹெல்தி ஸ்கின்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் அமேசான், பிளிப்கார்ட், நைகான், ஹிமாலயா வெப்சைட் அண்ட் ஆப்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க சூப்பரான டிஸ்கவுண்ட்லயும் பை பண்ணிக்கலாம். இப்போ நாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஒரு 8 மணிக்கெல்லாம் இங்க வந்துரும். அதனால பாப்பாக்கு நிறைய திங்ஸ் எதுவும் எடுத்துட்டு போல. இல்லைன்னா எப்போ ஒரு பெரிய ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா என்னோட ஸ்லிங் பேக் போட்டிருந்தேன். இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க பெருசா vlog எதுவும் எடுக்கல. அம்மா இங்க வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது சமைச்சாங்கன்னா அதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நாங்க ட்ரிப் போனப்போ எடுத்த விளாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜூன் 8 சண்டே அன்னைக்கு தான் நாங்க இங்க இருந்து வர்க்கலா போறதுக்காக முன்னாடியே பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருந்தோம்.
எங்களுக்கு ட்ரெயினு காலையில 6:10க்கு திருநெல்வேலியில. நாங்க அதனால முந்தின நாள் நைட்டே ஃபுல்லா பேக் பண்ணி வச்சுரணும்னு நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சேன். என் ஹஸ்பண்ட் எப்பவும் போல லாஸ்ட் மினிட் ஷாப்பிங். அப்பதான் கடைக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ்ஸே 2 புதுசா இருந்தது. அதனால அது நம்ம ட்ரிப் போறப்போ போட்டுக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன். அவளுக்கு புதுசா எதுவும் வாங்கல. எனக்கு பர்த்டேக்காக ஒரு அவுட்ஃபிட் மட்டும் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆளுக்கு 5 செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சா கரெக்ட்டா இருக்கும். மொத்தமா நாங்க 4 நாள் அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். சண்டே இங்கருந்து கிளம்புறோம். ரிட்டர்ன் வர்றது வெட்னஸ்டே. இந்த டிராவல் பேக் எங்களோட மேரேஜ்க்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வாங்குனது. இன்ன வரைக்குமே நல்லாருக்கு. இதுல வந்து நெறைய திங்ஸ் வச்சு எடுத்துட்டு போய்க்க முடியும். முன்னாடி என் ஹஸ்பண்ட் எங்க ட்ரிப் போனாலும் இதுல தான் எடுத்துட்டு போவேன்னு சொல்லுவாங்க. மெயினா இது ஷோல்டர்ல போடுற மாரி இருக்கும். அதனால போடுறப்போ ரொம்ப வெயிட் தெரியாது. இது கையில தூக்கிட்டு போற மாரியான லக்கேஜ் பேக்னா கொஞ்ச நேரத்திலேயே கை வலிக்க ஆரம்பிச்சுரும். லாஸ்ட் டைம் நாங்க கொச்சி போனப்போ கையில எடுத்துட்டு போற மாரியான லக்கேஜ் பேக்ல தான் திங்ஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம். அது தூக்கிட்டு போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா இந்த பேக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. நெறைய ட்ரெஸ் வைக்க முடிஞ்சது. சின்ன லக்கேஜ் பேக்ல பாப்பாவோட ஆக்சஸரீஸ் அந்த மாரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சார்ஜரு, எக்ஸ்ட்ரா சாக்ஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும் இந்த சின்ன பேக்ல வச்சிருக்கேன். எல்லா திங்ஸையும் நைட்டே எடுத்து வச்சுட்டு தூங்கியாச்சு. காலையில கரெக்ட்டா நாங்க 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டோம். வீட்ல இருந்து 3:45க்கு கிளம்பிட்டோம். நேரா திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்து அங்கருந்து ட்ரெயின் ஏறியாச்சு. மார்னிங் ஒரு 10:30க்கெல்லாம் நாங்க வர்க்கலாக்கே ரீச் ஆயிட்டோம். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட்டே புக் பண்ணியிருந்த ஹோட்டல்ல செக் இன் டைமே 12:00 தான். கொஞ்சம் சீக்கிரமா வந்ததுனால இந்த ஹோட்டலே வந்து கிளிஃப் மேல தான் இருக்கு. அதனால பக்கத்துல ஃபுல்லா வந்து பீச் தான். அந்த வியூவே பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அப்படியே வந்து ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க வந்து கொஞ்சம் டீ ஆர்டர் பண்ணி குடிச்சுட்டு, அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்க ஃபர்ஸ்ட்டு வர்க்கலாக்கு வரோம்ன்னு பிளான் பண்ணதுமே, இங்க ரூம் ரெண்ட் எல்லாம் எவ்வளோ இருக்குன்றத ஆன்லைன்லலாம் செக் பண்ணோம். ஸ்டாண்டர்டா 1000ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப் டூ 10,000, 20,000 வரைக்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க புக் பண்ணியிருந்த ரெசார்ட் ரெண்ட் எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு 3,500 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. ஸ்டாண்டர்டா 3,000 அந்த ரேட்ல பார்த்தாலே வந்து ரூம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீட்டா, அதுவும் ஹோட்டல்ல ஸ்விம்மிங் பூலோட இருக்கிற மாரியே இருந்தது. எங்களுக்கு மொத்தமா இந்த 3 நாளைக்கு ரூம் ரெண்ட் மட்டும் அரவுண்ட் 10,000 வந்தது. நாங்க இந்த ட்ரிப் பிளான் பண்ணதே நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும்னு தான். மத்தபடி நெறைய இடம் சுத்தி பார்க்கணுன்றது இல்ல. இதே இது நம்ம நெறைய இடத்துக்கு சுத்தி பார்க்க போறோம்ன்ற மாரி பிளான் பண்ணா, ரூம் வந்து சிம்பிளா இருக்கிற மாரி 1000 அந்த ரேஞ்ச்லயே நல்ல ரூம் எல்லாம் கிடைக்கும். ஆனா ஹோட்டல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்காது. பீச் வியூ இருக்காது. அந்த மாரி இருக்கும். நெறைய இடம் சுத்தி பார்க்குறோம்னா, அந்த ரெண்ட்லயே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ட்ரிப்போட பட்ஜெட் ரொம்பவே கம்மியாயிரும். 3 நாளைக்குன்னா அரவுண்ட் 4,000க்குள்ளேயே வந்து ரெண்ட் முடிஞ்சிரும். நாங்க வந்து இங்க நெறைய இடத்துக்கு போற மாதிரி பிளான் பண்ணவே இல்ல. மெயினா ஹோட்டல்ல பாதி நேரம் இருக்கணும். நான் ஈவினிங் போல பக்கத்துல இருக்கிற பீச்சு, இங்க இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணலாம். அதுதான் பிளானே. அதனால எல்லா ஹோட்டல்லயுமே கொஞ்சம் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டோம். ஏன்னா ஈவினிங் வந்து வெளியில போவோம். காலையில டைம்ல எங்க ஹோட்டல்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல பாப்பாவ வந்து நல்லா விளையாட வைக்கலாம். அவளுக்கு இப்போ ட்ரிப் வந்தாலே வந்து ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறது ரொம்ப புடிச்சு போச்சு. லாஸ்ட் டைம் கொச்சி போயிருந்தப்போ, அங்க ஸ்விம்மிங் பூல்ல தான் நல்லா என்ஜாய் பண்ணா. அதனால இப்பவுமே வந்து 3 நாள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல்லயும் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாரியே பார்த்து செலக்ட் பண்ணோம். அப்புறமா நாங்க இங்க வந்ததும் பைக் ரென்ட்க்கு ஒண்ணு எடுத்துட்டோம். ஒரு நாளைக்கு ரென்ட் வந்து ரூ. 500. அது போக நம்ம பைக் ரிட்டர்ன் குடுக்குற வரைக்கும் டெபாசிட் ஒரு ரூ. 1000 வாங்குவாங்க. போக நம்மளோட ஒரிஜினல் லைசென்ஸும் கேட்பாங்க. நாங்க 3 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோமா, 3 நாளைக்கு ரென்ட் 1500 பிளஸ் பெட்ரோல் ஒரு ரூ. 500 போட்டோம். டோட்டலா இந்த பைக்குக்கான செலவு ரூ. 2000 ஆச்சு. அப்புறமா முக்கியமான தேவையே ஃபுட்டு தான். நாங்க 3 ரூம் புக் பண்றப்பவும் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற மாதிரி தான் ரூம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால காலையிலே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல காலையில ஃபுட் இல்லாத மாரி ரூம் புக் பண்ணிட்டோம்னா, அந்நேரம் ஆர்டர் பண்ணணும். இல்ல வெளியில போய் சாப்பிடுற மாரி இருக்கும். இதுனா காலையில இங்க எந்திரிச்சோமா, அங்கவே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். போய் சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருந்தது. மதியம், நைட்டு டின்னர் 2மே வந்து வெளியில தான் சாப்பிட்டோம். இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால ஃபுட்டோட ரேட் நம்ம ஊர கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். டோட்டலா இந்த ட்ரிப்க்கு ஹோட்டல் ரூம் புக் பண்ணதுக்கு ஒரு 10,000 ஆச்சு. பைக் ரென்ட்க்கு எடுத்தது ஒரு 2,000 அப்புறமா ட்ரெயின் டிக்கெட் ஒரு 2,400 பிளஸ் ஃபுட்டு எங்களுக்கு மொத்தமா 18,000 to 20,000 ஆயிடுச்சு. இந்த ட்ரிப் பிளான் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்னோட பர்த்டே. ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல எங்கேயும் வெளியில போல. என் ஹஸ்பண்ட்க்கும் ஒர்க் அதிகமா இருந்ததுனால, சரி இப்பவாவது போலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சாங்க. கரெக்ட்டா என்னோட பர்த்டே வர மாரி இருந்தது. அதனால டக்குன்னு சரி பர்த்டே ட்ரிப்பா பிளான் பண்ணிடலாம். ஏன்னா எந்த வருஷமும் நாங்க எங்களோட பர்த்டே அப்போ வெளியில போனதே இல்ல. அன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்தாலும், ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டு என்ன ஃபுல் டே வெளியில வந்து கூட்டிட்டு போவாங்க. எல்லா வருஷமும் பர்த்டேனா அன்னைக்கு வீட்ல பெருசா நான் எதுவும் சமைக்க மாட்டேன். மோஸ்ட்லி வெளியில தான் சாப்பிடுவோம். அப்புறமா ஷாப்பிங் எல்லாம் போவோம். ஒரு சில டைம் கேக்குமே கட் பண்ணுவோம். ஆனா இந்த வருஷம் ட்ரிப் வந்ததுனால இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு மெமரபிளா இருந்தது. அதுவும் பாப்பாவும் இப்ப ரொம்ப என்ஜாய் பண்றா. அவளுக்கு இப்ப தானே கொஞ்சம் நல்ல விவரம் தெரிய ஆரம்பிக்குது. அதனால பர்த்டேனாலே எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி குடுக்கணும். வீட்ல யாருக்கு பர்த்டே வாங்குனாலும் என்ன கிஃப்ட் வாங்கணும்? என்னோட பர்த்டேக்கெல்லாம் முன்னாடியே வந்து கேட்டுட்டு இருந்தேன். அம்மா உன் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் உனக்கு வாங்கி குடுக்கணும்னு
சொல்லியலாம். சடனா பிளான் பண்ணி தான் இந்த ட்ரிப்பே வந்தோம். ஆனா 3 பேருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வர்க்கலா ட்ரிப் எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. ஆல்ரெடி ட்ரிப் போனப்போ 4 நாளுமே ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதனால இந்த லாங் வீடியோல அந்த 4 நாள் எடுத்தது ரொம்ப டீட்டெயில்டா வந்து போடல. மெயினா நீங்க கேட்டிருந்த அந்த பட்ஜெட் எல்லாமும் இதுல வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த விளாக் இதோட முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.